பெருமானாக இருக்கிறான், அரிசிலே இருக்கிறான். அரிசிலே இருக்கக்கூடிய இறைவனின் அந்த ஒளி இங்கு நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கிறது? இறைவன் அங்கு இருக்கிறான், நாம் எல்லாம் செயல்படுகிறோம். இது இறைவனின் தன்மை. இது எப்படி சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? இது எப்படி விளங்குவது? ஷேகுமார்கள் சூஃபியாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அஜர்த்துமார் அசாத்திதாக்கள், டீச்சர்ஸ் இல்ல, ப்ரொஃபஸர் இல்ல, எம்ஃபில் படிச்சிருக்கலாம், பிஹெச்டி படிச்சிருக்கலாம், எத்தனையோ பல்கலைக்கழகத்தில் பட்டம் படிச்சு பெரிய ஆளா இருக்கலாம். விளக்கம் சொல்ல முடியாது, தெரியாது இறைநேசர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய பல்பு, டியூப் லைட்டு, ஒரு பல்பு மேலே இருக்குது, அது தருகின்ற அந்த வெளிச்சம், அதனுடைய ஒளி கீற்றுகள் இந்த ரூம் ஃபுல்லா, இந்த அறை ஃபுல்லா எல்லாத்தையும் நம்மளை காட்டுதா இல்லையா? இருக்கிறது ஒரு பல்பு, ஒளி அங்கதான் இருக்கு, வெளிச்சம் அங்கதான் இருக்கு, பல்பு அங்கதான் இருக்கு. ஆனா அந்த ஒளியும் வெளிச்சமும் இங்கே வருதுன்னா அந்த ஒளியினுடைய கீற்றுகள் இங்கே நம்ம மீது படுகிறது, நாம் எல்லாம் தெரிகிறோம், நாம் எல்லாம் பார்க்கிறோம். அதமாதான் அல்லாஹ் அங்கேயே இருந்தாலும், அல்லாஹுடைய நூறு அங்கேயே இருந்தாலும், அவனுடைய கீற்றுகள், ஒளியினுடைய தன்மைகள் நம்ம மீது படுவதன் காரணமாகத்தான் நாம் பார்க்கிறோம், பேசுகிறோம், கேட்கிறோம், நடக்கிறோம், செய்கிறோம் என்கிறார்கள் ஷேகுமார்கள். இந்த பாடத்தை நாம் எங்குதான் படிக்க முடியும்? அல் ஆலிமு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய இறைநேசர்களில் மட்டுமே விளங்க முடியும். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அடுத்து சொல்றாங்க, அல் முவாதபு அலா தாஅத்திஹி வல் முகாலிசு ஃபீ இபாதத்திஹி. அவர்கள் செய்கின்ற எல்லா காரியமும் அல்லாஹ்காண்டி மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்காண்டியும் இருக்காது. அல்லாஹ்காண்டி மட்டும்தான், முழுக்க முழுக்க அல்லாஹ்காண்டி. வல் முகாலிசு ஃபீ இபாதத்திஹி, அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அப்படியே மெய் மறந்து போவார்கள். இறைநேசர்களின் தன்மை இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, நாம் நினைப்பதை மாதிரி அல்ல. இது இறைநேசர்களின் அடையாளங்கள், தன்மை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இறைநேசர்கள், வலிகள், அவுலியாக்கள் என்பதாக எழுதி தருகிறார்கள். வலி என்கின்ற அரபி வார்த்தைக்கு அரபி டிக்ஷனரியில எடுத்து பாருங்க, 3 விளக்கம் எழுதுவாங்க. 3 அர்த்தம் இருக்கு வலி என்கின்றதுக்கு. என்ன? முதல் விளக்கம் முஹப்பத், பிரியம் கொள்வது. பிரியம் கொள்வதுனா எங்கத்தான் எனக்காண்டி எல்லாம் செஞ்சாரு, அதனால நான் பாசம் பண்றேன், அந்த பிரியம் அல்ல. எனக்கு ஒருத்தர் உதவி செய்தார், அதனால் அவரை நேசிக்கிறேன், அந்த பிரியம் அல்ல. திருமணம் முடித்ததால் மனைவியும் பெற்றதனால் குழந்தையும் நேசிக்கிறேன், அந்த பாசம் அல்ல, அந்த நேசம் அல்ல. வலி என்பவர் நேசிப்பார், யாருக்காக வேண்டி? அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நேசிப்பார், வேறு எந்த காரணத்துக்காண்டி நேசிக்கவே மாட்டார். மன் அஹப்ப லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலஹுல் ஈமான். ஒரு அடியார் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட அடியார்? இந்த உலகத்திலே நேசித்தால் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நேசிப்பார், கோபப்பட்டால் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே கோபப்படுவார். எந்த விஷயத்தையும் தான தர்மங்கள் கொடுத்தால், செய்தால், சொன்னால் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே செய்வார். ஓ மனஅ லில்லாஹ், கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டாலும் அவர் அல்லாஹ்விற்காக வேண்டியே செல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், யார் அந்த மனிதர்? ஃபகத் இஸ்தக்மலஹுல் ஈமான், அந்த அடியானுடைய ஈமான் பரிபூரணமாக ஆகிவிட்டது. அவர்கள்தான் இறைநேசர்கள். காரணம், இறைநேசர்கள் செய்கின்ற வணக்கங்களிலே அவர்கள் இறைவனை பார்த்து வணங்குகிறார்கள். இல்லை என்றால் இறைவன் அவர்களை பார்க்கிறார்கள் என்ற சிந்தனையோடு வணங்குகிறார்கள். இது இறைநேசர்களின் அடையாளம் என்கின்றார்கள் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹஜ்ரத் அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இறைநேசர். அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மாணவர் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கிறார். 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் சொல்லிட்டு போறாரு, இதுக்கு மேல இங்க நான் இருக்கல, நான் போறேன். அந்த மாணவர் நம்மளை போல கேட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு. 10 ஆண்டுகள் உங்ககிட்ட நான் எந்த ஒரு புது விஷயத்தையும் பார்க்கவே இல்லை, நீங்க என்ன செய்யல, எந்த கராமத்தையும் காட்டல, மாயாஜாலத்தையும் காட்டல, வித்தையும் காட்டல, நீங்க எல்லாம் இறைநேசர் இல்லை, உங்ககிட்ட நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை விட்டுருங்க, நான் போறேன்டாங்க. அபூ யஸீத் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அட பாவி, உனக்கு வித்தையும் மாயாஜாலையும் காட்டினா தான் வலியா? சொன்னார்கள் விளக்கத்தை. மாணவரை அருகிலே அமர வைத்து சொன்னார்கள், நீ 10 வருடங்கள்ல என்றாவது நான் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டு தொழுததை நீ பார்த்திருக்கிறாயா? இல்லை. முதல் சஃப்பை விட்டு நான் என்றாவது பின்தங்கி நீ பார்த்திருக்கிறாயா? இல்லை. என்றைக்காவது தொழுகைக்கு நான் தாமதமாக வந்து நீ பார்த்திருக்கிறாயா? இல்லை.
பள்ளிக்கு வரக்கூடிய முதல் நபர் யார்? நீங்க தான் முதல்ல வருவீங்க சொன்னார்கள். இதுதான் இறைநேசருக்கு அடையாளமே தவிர இந்த விஷயங்கள் ஒரு மனிதர் 10 ஆண்டுகள் அல்லாஹ்விற்காக வேண்டி தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் தொழுகிறார், தொழுது கொண்டே இருக்கிறார், முதல் சஃபிலே இருக்கிறார். தன்னுடைய மாணவருக்கு அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், இறைநேசர் வழி என்பது நீ நினைப்பதை போல அல்ல. 10 ஆண்டுகள் இருக்கின்றேனே, 10 ஆண்டுகள் தக்பீர் தஹ்ரீமாவை விடாமல் நான் தொழுது இருக்கின்றேனே, இதுதான் ஒரு இறைநேசரின் அடையாளம். இப்படி தொழக்கூடிய மனிதர்களை தொடர்படியாக இஹ்லாஸாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் தன்னுடைய முஹிப்பீன்களாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் தான் இறைநேசர்களை தவிர நீ நினைப்பதை போல மாயாஜால வித்தைகளும் நீ நினைப்பதை போல கராமத்துகளும் அல்ல என்பதை தன்னுடைய மாணவருக்கு விளக்கி சொன்னாங்க. 2 விளக்கம். ஒன்று முஹப்பத், அந்த வலி என்கின்ற வார்த்தைக்கு அரபி டிக்ஷனரியில் ஒன்று முஹப்பத், இரண்டாவது குர்பத், நெருக்கம். எதன் பக்கம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம். வலிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதே நெருக்கத்தோடே இருப்பார்கள். நம்ம துவா கேட்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. ரப்பே எனக்கு அதை கொடு இதை கொடு, உரிமையோடு கேட்பார்கள். சில நேரம் சண்டையே போடுவாங்க, அல்லாஹ்ட்ட சண்டையே போடுவார்கள் வலிமார்கள் தங்களுடைய துஆக்களிலே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, வலிமார்கள் இல்லை என்றால் இந்த உலகம் சுற்ற முடியாது, என்றைக்கோ அழிந்திருக்கும். பெருமானாருடைய ஹதீஸ் பார்க்கிறோம். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கத்தை எல்லாம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு புகாரி ஷரீஃப் நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் இருக்கின்ற ஹதீசுகள் மட்டும்தான் சரியானது, எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்க தகுந்த விஷயம். அதற்கு விளக்கம் எழுதி இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃபினுடைய விளக்கத்தை எல்லாம் எழுதி முடித்து விட்டு ஒரு கிதாப் எழுதினாங்க. என்ன கிதாப் தெரியுமா? மனாகிப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். என்ன கிதாபு? வலிமார்களின் சர்தார் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குறித்துண்டான புகழ் குறித்துண்டான விளக்கத்தை கிதாபா எழுதுறாங்க. யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். புகாரி ஷரீஃபிற்கு பல வால்யூம்கள், ஒரு ஏறத்தாழ ஒரு 15 வால்யூம்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். புகாரி ஷரீஃபுடைய விளக்கம் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கக்கூடிய ஃபத்ஹுல் பாரி என்கின்ற அந்த விளக்க கிதாபு 15 பாகங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த இமாம் அதையெல்லாம் எழுதி முடித்து விட்டு ஒரு கிதாபு எழுதினாங்க. என்ன கிதாபு? மனாகிப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். வலிமார்களின் சர்தார் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குறித்துண்டான சிறப்பை எழுதுகிறார்கள். இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அந்த பேரை சொன்னாவே கோபம் வருது. தமிழகத்தினுடைய பெரும்பாலான பள்ளிகளின் பெயர்களை பாருங்கள், ஜும்மா மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதா இருக்காது. குறிப்பாக தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளின் பெயர், ஒரே ஊர்ல 20 பள்ளி இருந்தாலும் எல்லா பள்ளிக்கு என்ன பெயர் தான்? முஹியுத்தீன் மஸ்ஜித், முஹியுத்தீன் மஸ்ஜித், முஹியுத்தீன் மஸ்ஜித் தான். காரணம், அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் உலகம் உள்ள வரைக்கும் நினைக்கப்படுவார்கள், உலகம் இருக்கும் வரைக்கும். இதற்கெல்லாம் இது உதாரணம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அந்த கிதாபில் எழுதுறாங்க இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்னைக்கு நம்ம யாராவது ஒரு தலைவர் கையில ஒரு ஆள் முஸ்லீமா ஆயிட்டா பாராட்டு விழா என்ன, அவரை அறிமுகப்படுத்துறதுன்னு அவரை உட்கார வச்சு பயானம் போட்டு, இவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா, இவர் கையில ஒரு 2 பேர் முஸ்லீமா இருக்காங்க, அவ்வளவு பெரிய ஆள், எத்தனை பாராட்டு விழா. ஆனா உண்மையான பாராட்டு விழா யாருக்கு செய்யணும்? இறைநேசர்களுக்கு செய்யணும். தமிழகத்திலே இஸ்லாம் வளர்ந்ததின் அடிப்படை காரணம் இறைநேசர்கள். இஸ்லாம் தமிழகத்திற்குள்ளே அல்ல, சிந்து நதி கரையின் வழியாக இந்தியாவிற்குள்ளே இஸ்லாம் வந்ததின் காரணம் இறைநேசர்கள். வரலாறை எடுத்து பாருங்கள். தயவு கூர்ந்து சற்று ஒரு பிடிவாதத்தோடு இருந்து விடாதீர்கள். வலிமார்களின் வரலாறுகளை குர்ஆன் ஹதீஸ் சிந்தனையோடு நடுநிலை நோக்கோடு சற்று எடுத்து ஆராய்ந்து பாருங்கள், படித்து பாருங்கள், உண்மை புலப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியா தமிழகம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு இறைநேசர்கள் வந்தார்கள், தீனை பரப்பினார்கள். இன்னைக்கு ஒரு ஆள் கையில 2 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவர் மேல உச்சியில வச்சு புகழ்றோம், அவரை பெரிய மனிதராக பார்க்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பேச ஆரம்பித்து முடித்தால் ஒரு பேச்சிலே 50,000 நபர்கள் தீனுக்கு வருவார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்.
யாருங்க புகழணும்? அவர்களை அல்லவா புகழ வேண்டும், புகழ வேண்டாம். அவர்களின் வாழ்க்கை எடுத்தல்லவா நடக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். யாருடைய புகழ்ச்சிக்காக வேண்டி அல்ல, முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, மிக சாதாரணமாக நாம் முன்னோர்களை, இறைநேசர்களை இழித்து பேசிவிடுகிறோம். அல்லாஹ் எப்படி தண்டிப்பான் என்று தெரியவில்லை. அல்லாஹ் நம்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. அங்கிட்டும் போவேனா இங்கிட்டும் வர வேணாம், நேரா இப்படி வாங்க. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சிந்தித்து பாருங்க. குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது, ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிறது. ஹஜ்ரத் அபுல் அப்பாஸ் அல் முரசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மிகப்பெரிய இமாம். அவங்க சொல்றாங்க, நீங்க இறைநேசர்னா அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கணும் சொல்லுகின்றார்கள். தாலிபுல் இஸ்திகாமத்தி லா தாலிபுல் கராமத்தி. தாலிபுல் இஸ்திகாமத், அவர்களை பார்த்து எனக்கு என்ன சிந்தனை வரணும், இறைவா அவங்க வணங்குறத போல நானும் வணங்கணும், அவர்கள் திக்ர் செய்வதை போல நானும் திக்ர் செய்யணும், அவங்க எப்படி உன்னை மறக்காமல் இருக்கிறாங்களோ அதே போல நான் இருக்கணும். லா தாலிபுல் கராமா, அவரிடத்தில் நீங்கள் கராமத்தை, அதிசயத்தை, வித்தையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்கிறாங்க. அதுதான் உண்மை. ஒண்ணும் இல்லைங்க, யதார்த்தமா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறேன். அந்த நிகழ்ச்சியை கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு எண்ணம் வரும், இதை போல நம்மளும் இருக்கணுமேனு ஒரு எண்ணம் வரும். நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லலை, யதார்த்தமா நம்முடைய இந்த நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறேன். நான் நிறைய தடவை அவங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த மஜ்லிஸில். பாக்கியாத்து ஸாலிஹாத்தினுடைய நிறுவனர் ஆவா ஹஸரத் அவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் அந்தந்த பயானை சொல்றது வழக்கம். பாக்கியாத்தினுடைய நிறுவனர் அண்ணல் ஆவா ஹஸரத்தினுடைய வரலாறுல எழுதப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அவங்க எப்போ டீ குடிச்சாலும் மதரசாவில் இருப்பாங்க, மதரசாவுடைய டீயை குடிக்க மாட்டாங்க, கொண்டு வந்து கொடுக்கப்படும். மதரசாவில் தான் பணி செய்கிறாங்க, மதரசாவுடைய நிறுவனர் டீ கொடுத்தா டீயை குடிக்க மாட்டாங்க. சொல்றாங்க, இந்த மதரசாவினுடைய சாப்பாடு மதரசாவின் மாணவர்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு அல்ல. அது பைத்துல் மாலுடைய காசு யாருக்கு மட்டும்தான், மாணவர்களுக்கு மட்டும்தான். ஒரு நாள் அவர்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கறாங்க, டீயில சர்க்கரை கம்மியா இருக்கு. எப்பொழுதுமே டீ ஊத்தி கொடுக்கிறப்ப யாராவது ஒரு மாணவர் சுவைச்சு பார்க்கறது வழக்கம். டீ கம்மியா இருக்குன்னு சொல்லி ஹஸரத் அவர்களுடைய எந்த பர்மிஷனும் இல்லாம இவர் நேரா என்ன பண்ணிட்டாரு, மதரசாவிலிருந்து சர்க்கரை எடுத்து கொஞ்சம் போட்டு களை கொண்டு வந்து கொடுத்தாச்சு, குடிங்கன்னு. விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆவா ஹஸரத் அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. கேட்டாங்க, எங்கிருந்து சக்கரை போட்டீங்க? மதரசா வந்து சக்கரை போட்டேன். ஒரு டீக்கு எவ்வளோங்க சக்கரை தேவை? ஒரு அரை ஸ்பூன் வருமா? ஒரு அரை ஸ்பூன், குஞ்சு போனால் ஒரு ஸ்பூன் வரப்போகுது, 50 கிராம் கூட வராது. சொன்னார்கள், இது பைத்துல் மாலுடைய காசு, இதை நான் சாப்பிடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை, நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த அரை ஸ்பூன் சர்க்கரைக்கு காசு கொடுத்தாங்க. மதரசாவிற்கு அரை ஸ்பூன் சர்க்கரைக்கு காசு கொடுத்தாங்க. இந்த வரலாறு அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் யோசித்திருக்கிறார்கள் என்கின்ற சிந்தனை நமக்கு வரும். அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்கின்ற போதே உள்ளத்திலே இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், நாம் இல்லை என்கின்ற ஒரு கவலை உள்ளத்திலே வருகிறது. இதுதான் இறைநேசர்களின் வாழ்க்கை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாத்பரியம். கேட்கும் போதே இப்படி எண்ணம் தாத்பரியம் வருகிறது என்று சொன்னால், அவர்களோடு இருந்தால் பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் என்பதை போல அல்லாஹ் நம்மை ஒரு சாலிஹான ஒரு வணக்கசாலியாக மாற்றி விடுவான், மாற்று கருத்தே இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறைநேசர்கள் குறித்துண்டான வாழ்க்கையை ஒவ்வொன்றாக படித்து பாருங்கள். அதே சமயத்திலே குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தராத சில விஷயங்களை நாம் இறைநேசர்களின் பெயரை வைத்து செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள். அது நீண்ட சப்ஜெக்ட், விளக்கமா பேசுறதுக்கு டைம் இல்லை, பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அதை காரணம் காட்டி தேவையில்லை என்று சொல்வது, நாளை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். மாத்திரை கசக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டா தான் ஷிஃபா வரும். யாரோ எவனோ செஞ்சதுக்காக வேண்டி எனக்கு தேவையே இல்லை என்று உதறித்தல்வது அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இப்படி அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா? அவர்களை முழுக்க முழுக்க வணங்கக்கூடிய சிந்தனையை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தாங்க. பெரிய விஷயம், கல்வியை கொடுத்தான்.
அந்த கல்வியை குர்ஆன்ல பார்க்க முடியாது, ஹதீஸ்ல பார்க்க முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. இறைநேசர்களின் வாழ்க்கைக்கு மட்டுமே சொந்தமானது. காரணம் அல்லாஹ்வின் அன்பளிப்பு அது. இன்னைக்கு நவீன பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குங்க. நவீன பிரச்சனைகள் செல்போன் குறித்து குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, எங்க இருக்கு? எதுலையுமே இல்லை. செல்போன் குறித்து சட்டத்துக்கு மசாலா சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய இமாம்கள் ஃபத்வா கொடுக்கறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க? இந்த இறைநேசர்கள் எழுதி வைத்திருக்கின்ற கிதாபுகள். நம் இமாம்கள் எல்லாம் இறைநேசர்கள். அந்த இறைநேசர்கள் எழுதி வைத்திருக்கின்ற கிதாபுகளில் இருந்து எழுதி விளக்கம் சொல்கிறார்கள். இப்படி இன்றைய உலகத்தின் நவீன பிரச்சனைகள் அத்தனைக்கும் நமக்கு விளக்கத்தை தந்து கொண்டிருப்பவர்கள் இறைநேசர்களின் வாழ்க்கையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற கிதாபுகள் தான். அது இல்லை அப்படின்னா இன்னைக்கு நாம் சுயமாக சிந்தித்தாலும் கூட ஃபத்வாக்களை கொடுக்க முடியாது. செல்போன் ரிங் அடிக்குது தொழுகையில, இப்ப நான் என்ன செய்யணும்? சட்டம் எழுதுகின்றார்கள் முஃப்திகள். எங்கிருந்து எடுத்தெழுகிறார்கள்? இறைநேசர்கள் எழுதி வைத்த கிதாபுகள், ஃபிக்ஹ் சட்டங்கள், அதனுடைய அடிப்படையில் இருந்து எழுதுகின்றார்கள். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு சிக்கலான ஒரு மசாலா, ஒரு சட்டம் வருகிறது, பிரச்சனை அவங்க கிட்ட. என்ன பிரச்சனை? கணவன் மனைவிக்குள் சண்டை. கணவன் சொல்றாரு, உங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப ஜனாசாவாக வீட்டுல இருக்கிறார், நீ உங்க அத்தா வீட்டுக்குள்ள போய் உங்க அத்தா ஜனாசாவை பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அத்தா வீட்டுக்கே நீ போக கூடாது. உங்க அத்தா வீட்டுக்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தன்னை பெற்றெடுத்து வளர்த்த தந்தையை, ஜனாசாவாக இருக்கின்ற அந்த தந்தையை பார்க்க வேண்டுமே என்கின்ற ஆசை ஒரு புறம். கணவன் உத்தரவு, போகக்கூடாது, போனா தலாக்கு, நீ தலாக் ஆயிடுவா, நீ உங்க வீட்டுக்கு மொத்தமா போயிடணும். இந்த பிரச்சனை எங்க வருது? இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இடத்துல அந்த பெண்மணி வர்றாங்க. இது சூழ்நிலை, என் கணவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்ப நீங்க எனக்கு என்ன விளக்கம் தர்றீங்க? இப்ப இந்த மசாலாவை நம்ம கையில வச்சுக்கிட்டு குர்ஆன்ல பாக்குறோம், ஹதீஸ்ல பாக்குறோம், இதுக்கு பதில் கிடைக்குமா? இந்த மசாலா, இந்த சட்ட சிக்கலுக்கு விளக்கம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும், இந்த சட்ட சிக்கலுக்கு பதில் சொல்லி ஆகணும். குர்ஆனை வச்சுக்கிட்டு நான் எனக்கு குர்ஆன் போதும், அதில் பார்க்கறேன், பதில் சொல்ல முடியுமா? கியாமத் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. ஹதீஸை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன், கியாமத் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் தருகின்ற இல்ம் ஞானங்கள் இறைநேசர்களுக்கு மட்டுமே குறிப்பானது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீ தாராளமா போய் ஜனாசாவை பார்க்கலாம், நீ தலாக்கெல்லாம் ஆக மாட்ட போன்றாங்க. சொன்ன உடனே சந்தோஷத்துல அவசரமா வேகமா போய் ஜனாசாலாம் பார்த்துட்டு திரும்பி நேரா எங்க வர்றாங்க? அந்த பெண்மணி வீட்டுக்கு போல நேரா இமாம் அபூ ஹனீஃபாட்ட வர்றாங்க. இது நீங்க எப்படி எனக்கு சட்டம் சொன்னீங்க, எனக்கு புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அந்த பெண்மணிக்கு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உன் தந்தைக்கு நீ ஒரே ஒரு பெண் குழந்தை, உன் தந்தைக்கு நீ ஒரே ஒரு பெண் குழந்தை, வேற வாரிசே இல்லை. உன் தந்தை இறந்து விட்டால் இஸ்லாமிய வராசத்தின் பிரகாரம், இஸ்லாமிய அந்த வராசத்து வாரிசுரிமை சட்ட பிரகாரம் சொத்து யாருக்கு? குழந்தைக்கு வரணும். ஓகேவா? அதனால உன் தந்தை இருக்கிற வீடு உன் தந்தையின் வீடு. உன் கணவர் என்ன சொன்னாரு? உன் தந்தை வீட்டுக்குள் போய் நீ உன் தந்தை ஜனாசாவை பார்த்தா தான் தலாக்குன்னு சொன்னாரு. நீ போன வீடு உன் தந்தை வீடு இல்ல, உன் வீடு. நீ போன வீடு உன் தந்தை வீடு இல்ல, அது உன் வீடு. காரணம், இஸ்லாமிய வராசத்து சட்டத்தின் பிரகாரம் தந்தை இறந்து விட்டால் நம்ம வசியத்தை செஞ்சாலும் டாக்குமெண்ட் எழுதி இந்த சொத்து என் மகனுக்கு என் மகளுக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் குர்ஆன் ஹதீஸுடைய சட்டம் என்ன? நாம் இறந்து விட்டால் நம் சொத்து நம் குழந்தைக்கு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீ நுழைந்தது உன் தந்தை வீடு அல்ல, உன் வீடு. நீ தலாக்கெல்லாம் ஆகவில்லை, உன் கணவனிடத்திலே செல் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின்டியார்களே, இந்த ஞானத்தை, இந்த சிந்தனையை அல்லாஹ் யாருக்கு மட்டும்தான் தருகிறான்? இறைநேசர்களுக்கு மட்டும்தான் தருகிறான். அந்த இறைநேசர்கள் எழுதி வைத்த கிதாபுகள், இறைநேசர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் இன்று நாம் பல்வேறு விதமான விஷயங்களுக்கு, சட்ட சிக்கலுக்கு நாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இறைநேசர்களின் ஞானங்கள் இல்லை என்றால் இன்று நாம் எதிர்கொள்கின்ற எத்தனையோ விதமான நுணுக்கமான நவீனத்துவம் மிகுந்த சட்டங்களுக்கு நாம் பதிலே சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர்கள் குறித்து பல்வேறு விதமான விஷயங்களை, வரலாறுகளை, நிகழ்ச்சிகளை, ஹதீசுகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள்.
வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம், இமாமனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இமாம், ஞானங்கள் கொடுக்கப்பட்ட பெரிய இமாம், தெரியும். சுயசரிதையில அவங்களே எழுதுறாங்க. அவங்க ஒரு பெரிய இறைநேசர் தானே, அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், பெரிய இறைநேசர். ஆனா அவங்க எழுதுறாங்க, என்னன்னு எழுதுறாங்க, என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிரியர் ஜாஃபர் சாதிக் அவர்களை நான் சந்திக்காவிட்டால் நான் என்றைக்கோ வழிகட்டிருப்பேன்னு எழுதுறாங்க. இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சுயசரிதையிலே எழுதுகின்ற விஷயம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் எழுதுகின்றார்கள் அவர்கள் சுயசரிதையில. நாம் சற்று யோசித்து பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய இமாம், குர்ஆன் ஹதீஸை விளங்கி வைத்திருக்கிற இமாம், சட்டத்தை சொல்லித் தருகிற இமாம்கள், அவர்கள் பல்வேறு கிதாபுகளை எழுதி தந்திருக்கிறாங்க. அவங்க சுயசரிதையில எழுதி தருகின்ற விஷயம். இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், பிஷ்ருல் ஹாஃபி, என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிரியர், என்னுடைய அந்த ஷேகான பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் பெருமையிலே நாசமாக இருப்பேன் என்கிறார்கள். இறை நேசர்கள் இந்த உலகத்திலே எல்லா காரியங்களையும் இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கின்ற ஞானத்தை மட்டும் கற்றுத்தந்து கொண்டே இருப்பார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், பிஷ்ருல் ஹாஃபி அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் என்றோ அழிந்திருப்பேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல்வேறு விதமான வரலாறுகள், பல்வேறு விதமான விஷயங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சற்று நடுநிலையோடு யோசித்து பாருங்கள். யோசித்தால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவான விடையை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இறுதியாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ், இந்த உலகம் எப்பொழுது அழியும், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் எப்பொழுது அழிவை தருவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு மனிதர் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவனை மறக்காமல் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் இந்த உலகை அழிப்பதில்லை. அப்படிப்பட்ட அந்த ஒரு மனிதர் இல்லாமல் போகின்ற அடுத்த நொடியிலே அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கிறான். அந்த அடியான் யார், அந்த மனிதர் யார்? அவர்கள்தான் வலியுல்லாஹ், அவர்கள்தான் இறை நேசர். இறை நேசர்கள் வலிமார்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி கயாமத்து வரைக்கும் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இறையியல் கோட்பாடு. இதை யாரும் தடுக்கவும் முடியாது, வேணான்னு சொல்லவும் முடியாது. அவர்கள் இருப்பதின் காரணமாகத்தான் உலகம் இருக்கிறது. அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. இது குர்ஆன் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகின்ற விஷயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இறைநேசர்களின் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இறைநேசர்களின் வாழ்க்கையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற பாடங்களை, படிப்பினைகளை சற்று யோசித்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நாம் என்ன சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியில் உட்காந்து காது இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, எதிர்பாராத விதமாக, யதார்த்தமாக இப்பொழுது நமக்கு முன்னால் பத்ர் சஹாபாக்கள் குறித்துண்டான சிறப்புகள் அடங்கிய கவிதைகள் நமக்கு முன்பாக பாடப்பட்டது. பத்ர் சஹாபாக்களின் சிறப்பு நாம் சொல்லி முடிக்க முடியாது. காரணம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், யஅமலு மா ஷிஅதும் அது வஜபத் லக்குமுல் ஜன்னா. பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு மட்டுமுண்டான தனி சிறப்பு, அவர்கள் அதற்கு பின்பாக எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான். காரணம், அது வஜபத் லக்குமுல் ஜன்னா, நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சுபசோபனத்தை சொல்லி தந்தார். நாளைய தினம் பத்ருடைய தினமாக இருப்பதால் பத்ர் சஹாபாக்கள் குறித்துண்டான வரலாறு அநேகம் பல முறை நாம் கேட்ட விஷயங்கள் தான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய உலகிலே இஸ்லாமின் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் மிகச்சரியான பதிலை சொல்வது என்பது வேறு. வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டை கேட்கின்ற இஸ்லாமியர்கள் அதற்குண்டான சரியான பதிலை தெரிந்து வைத்திருக்கிறார்களா என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், அதிலே ஒரு நீண்ட நெடுநாட்களாக வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு இஸ்லாமிய யுத்தங்கள் குறித்துண்டான குற்றச்சாட்டு, இஸ்லாம்கள் போர் குறித்துண்டான குற்றச்சாட்டு. இந்த உலகத்திலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை உலகமயமாக்கியதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் போர் செய்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, இஸ்லாம் வாளால் பரவியது என்கின்ற குற்றச்சாட்டு. இந்த கேள்விகளுக்கெல்லாம், இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வது என்பதை விட இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாம் அதற்குண்டான பதிலை மிகச்சரியாக தெரிந்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ருனுடைய யுத்த களம் ஹிஜ்ரி 2 ரமதான் பிறை 17 சஹாபாக்கள் களத்திலே நிற்கிறார்கள். அதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு போர்க்களம் தெரியாது, பத்ருக்களம் அவர்களுக்கு புதிது. வாளை பாதுகாப்பிற்காக வேண்டி பயன்படுத்திய சஹாபாக்கள் அதே அந்த வாளை இப்பொழுது எதிரியின் தலைக்கு வைப்பது பத்ருக்களத்திலே புதிது. ஒட்டகங்களும் குதிரைகளும் பிரயாணித்து மட்டுமே பழகப்பட்டு போனது. பத்ருக்களத்தில் யுத்தத்திற்காக வேண்டி நிற்கின்ற ஒட்டகங்களுக்கும் குதிரைகளுக்கும் பத்ருக்களம் புதிது. அதற்கு முன்பு வரைக்கும் போர்கள், யுத்தங்கள், சண்டைகள், இரத்தங்கள் எதுவுமே தெரியாது சஹாபாக்களுக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது எப்பொழுது நடக்கிறது? பத்ருனுடைய யுத்தம் ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2 என்று சொல்வதை விட நீங்கள் நபித்துவத்திலிருந்து கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரி நபித்துவத்திலிருந்து 15 ஆண்டுகள் கழித்துதான் பத்ரு யுத்தம் நடக்கிறது. 15 ஆண்டுகள் இஸ்லாமியர்களின் நிலை என்ன? சற்று யோசித்து பாருங்கள். பத்ரு யுத்தம் குறித்துண்டான நிகழ்ச்சிகள், வரலாறுகளை தெரிவதற்கு முன்பாக ஏன் யுத்தம் நடந்தது? யுத்தம் நடந்ததின் அடிப்படை காரணம் என்ன? எதற்காக வேண்டி யுத்தங்கள் நடத்தப்பட்டது? சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள், காரணம் என்ன? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான தலைவர்கள், மன்னர்கள், அரசர்கள் போர்கள் செய்தார்கள், யுத்தங்கள் செய்தார்கள். அவர்களின் நோக்கமெல்லாம் வேறு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலே நடந்த ஒவ்வொரு யுத்தங்களின் நோக்கங்கள் வேறு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபித்துவத்திலிருந்து சற்று ஆழ்ந்த சிந்திப்போடு உள் சென்று வரலாறை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் யுத்தத்தால் இஸ்லாம் பரவவில்லை, வாளால் இஸ்லாம் பரவவில்லை என்கின்ற அந்த கேள்விக்கு மிகச்சரியான பதிலை நம்மால் விளக்கத்தோடு சொல்ல முடியும். 40 வயது நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பாக மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள் பெருமானாரை ஏற்றார்கள். சாதிகுல் அமீன் என்று சொன்னார்கள். ஹஜருல் அஸ்வத் கல்லை காபாவிலே வைக்க வேண்டும். யார் வைப்பது பிரச்சனை முடிவு செய்யப்படுகிறது. நாளை காலையிலே சுபஹ் தொழுகைக்கு யார் முதலிலே உள்ளே வருவாரோ அவர் செய்கின்ற தீர்ப்பை ஏற்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கல்ல நான் வைக்க வேண்டும், எனக்கு பெருமை வேண்டும். ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களும் சண்டை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் காலை முதல் நபராக உள்ளே வருகிறார்கள். யார் வருகிறார் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அத்துணை கோத்திரத்தின் தலைவர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். காரணம், வருவது சாதிகுல் அமீன் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சொல்கின்ற தீர்ப்பு மிகச்சரியாக இருக்கும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு துண்டை விரிப்போம், கல்ல நடுவுல வையுங்க, எல்லா கோத்திரத்தின் தலைவர்களும் துண்டை பிடித்து தூக்குங்கள். இப்ப எல்லாமே கல்ல உயர்த்திய மாதிரி ஆயிப்போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் முபாரக்கான கரங்களால் ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து தீர்ப்பு செய்கிறார்கள். பெருமானார் அவர்களினுடைய எல்லா குணாதிசயங்களையும், அவர்கள் சொல்லுகின்ற அத்துணை வாக்கையும் நபித்துவத்திற்கு முன்பாக ஏற்றார்கள் என்பது வரலாறு. அத்தோடு மட்டுமல்ல,
இந்த அபூஜஹல், உத்பா, ஷைபா யாரெல்லாம் மிகப்பெரிய காஃபிர்களாக வரலாறுகளை நாம் படிக்கிறோமோ அவங்களாம் என்ன செய்வாங்களாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வழங்கப்பட்டது. நபித்துவத்திற்கு பின்பாக ஆயத்துக்கள் குர்ஆன் இறக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களிலே அவர்களின் வீட்டிலே தனிமையாக இருந்து குர்ஆனை அழகாக ஓதி தொழுது கொண்டிருப்பார்கள். தொழுது கொண்டிருக்கிற பெருமானாரை வேவு பார்க்கணும், உளவு பார்க்கணுங்கிற நோக்கத்திற்காக வேண்டி அபூஜஹலினுடைய தலைமையில் ஒரு பட்டாளம் வரும். வந்து ராத்திரி ஃபுல்லா நிற்பாங்க, தஹஜ்ஜத் வரைக்கும் இங்கே நிற்பாங்க. தஹஜ்ஜத்தில் அபூஜஹல் சொல்லுவான், இங்கே பாரு, வந்த விஷயம் பெருமானாருக்கு தெரியக்கூடாது, கல்லப்படாம அப்படி எல்லாம் வீட்டுக்கு ஓடிடுங்க. இது முதல் நாள் நடக்குது, 2வது நாளும் அப்படியே நடக்குது, 3வது நாளும் அப்படியே நடக்குது. அப்ப ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஹஜ்ரத் அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. 3 நாள் முடிந்ததற்கு பின்பாக ஹஜ்ரத் அஹ்னஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறோம், அவர்களின் நபித்துவத்தை ஏற்கல, ஆனால் பெருமானார் ஓதுகின்ற இந்த குர்ஆனை மட்டும் கேட்கிறோமோ, நாம் போய் எல்லாமே இந்த குர்ஆனை 3 நாளும் கேட்டு வந்திருக்கிறோமே, இதற்கு எனக்கு விளக்கம் வேண்டும் என்று நினைப்போடு கையில் குச்சி எடுத்துக்கிட்டு நேரா எங்க வர்றாங்க, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகிறார்கள். அபூ சுஃபியானே, 3 நாள் பெருமானார் ஓதி அந்த குர்ஆனை நாம் கேட்டோம், அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த மொழி எனக்கு தெரிந்த மொழிதான், ஆனா பெருமானார் என்ன சொல்ல வர்றாங்கன்னு எனக்கு விளங்கல. அரபி எனக்கு தெரிந்த மொழிதான், அவர்கள் ஓதுகின்ற அந்த குர்ஆனுடைய விளக்கம் எனக்கு தெரியல. என் காதிலே அரபி மொழி இதற்கு முன்பாக விழுந்திருக்கிறது, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற அந்த அரபியினுடைய வாசகங்கள் என் காதுக்கு இனிமையாக இருக்கிறது, இதற்கு முன்பாக வேறு எங்கேயுமே இது கேட்கல என்று சொல்லுகின்ற பொழுது அஹ்னஸ் அவர்கள் நேரா எங்க போறாங்க, அபூஜஹல்கிட்ட போறாங்க. அபூஜஹல்கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க. அபூஜஹல், ஆமா, பெருமானார் ஓதுகின்ற குர்ஆன் மிக இனிமையான குர்ஆன், ஆனாலும் அவர் சாஹிர், அவர் ஒரு சூனியக்காரர், அவரை நாம் உண்மைப்படுத்த கூடாது என்று அப்படியே மாத்தலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, நபித்துவத்திற்கு முன்பு நபித்துவத்திற்கு பின்பு சிறிது காலம் பெருமானாருடைய அத்தனை விஷயங்களையும் ஏற்றார்கள். எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்களோ அப்பதான் அங்க பிரச்சனையே ஆரம்பமாகிறது. சஹாபாக்களுக்கு பல்வேறு விதமான தொல்லைகள், தொந்தரவுகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு விதமான சித்திரவதைகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வர்றாங்க. வருகின்ற போது கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், உதுனுஹு, பக்கத்துல வாங்க, நெருக்கமா வாங்க. நெருக்கத்திலே வந்து ரொம்ப கிட்டத்துல அமர்றாங்க. பெருமானார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அமீருல் முஃமினீன் அருகிலே, மிக அருகாமையிலே, அமீருல் முஃமினீனுடைய தொடையோடு சேர்த்து அமரக்கூடிய அந்த அந்தஸ்து, உயர்ந்த தன்மையை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கிறான், அதே போன்று இன்னொரு மனிதருக்கு வழங்கி இருக்கிறான். ஹஜ்ரத் ஹப்பாப் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹுவ யா அமீருல் முஃமினீன், அது யாருன்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த அந்தஸ்து? பிலால் ரலியல்லாஹு அவர்களை உமையா இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எத்தனையோ சித்திரவதைகள் செய்தான். பாலை வனத்திலே அப்படியே ஆடை இல்லாமல் படுக்க வைத்து நெஞ்சிலே பாறாங்கல்லை தூக்கி போட்டு விடுவான். குழந்தைகளின் கையிலே பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய கழுத்தில் கயிற்றை கட்டி குழந்தைகளின் கையிலே இழுத்துச் செல்லுமாறு உத்தரவிடுவான். எனவே பிலால் ரலியல்லாஹு அவர்களை நான் உயர்வாக பார்க்கிறேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, நான் தான் உயர்வானவன். எந்த விஷயத்தில் இங்க போட்டி வருதுன்னு பார்க்கணும். காசுல அல்ல, பணத்துல அல்ல, இபாதத்து விஷயத்துல அல்ல, நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அதுல அல்ல. ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை அமீருல் முஃமினீனே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நான் சிறந்தவன். எப்படி சொன்னார்கள் ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள்? நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விலைக்கு வாங்கி உரிமையிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டார்கள் ஹஜ்ரத் பிலால் அவர்கள். ஆனால்
எனக்கு என்னை வாங்கி உரிமையிடக்கூடிய அந்த நபர் அன்னைக்கு யாருமே இல்லை என்று சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கழட்டி முதுகை காட்டுகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே. அப்படியே அது கருகி போய் முதுகு முழுமையாக அப்படியே கருகி போய் இருக்கிறது. சொன்னார்கள், ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வேதனை செய்யப்பட்டதை போல எனக்கு வேதனை செய்யப்பட்டது. ஆனால் பிலால் அவர்களுக்கு வெப்பத்தின் சூடு, ஆனால் எனக்கு நெருப்பின் சூடு. நெருப்பை பழுக்க காய்ச்ச வைத்து நெருப்பு கங்குகளின் மீது என்னை அப்படியே படுக்க வைப்பார். படுக்க வைத்து விட்டு என்னுடைய கழுத்தின் மீது காலை வைத்து அப்படியே அமுக்குவார். என்னால் வேறு எங்கேயுமே பேலன்ஸ் பண்ண முடியாது, எங்கேயுமே என்னால் ஒழுங்காக படுக்க முடியாது. நெருப்பிலும் கூட தலை கீழே போகும். அந்த நெருப்பு கங்கின் மீது நான் என்னுடைய உடலை அழித்து பிடித்து அப்படியே படுத்திருப்பேன். அதன் காயத்தை பாருங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள் என்கின்ற